உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மிதுனம் ராசியின் ஆடி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சுக்கிரன், புதன் ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார்கள். மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லை. பாகிஸ்தானத்தில் வக்கரகதியில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் வரவிற்கு மீறிய செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். தக்க தருணத்தில் எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவி கிடைப்பது மனதிற்கு ஆறுதலை அளிக்கும். சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் குடும்பத்தில் உறவினரிடையே ஒற்றுமை குறைவும் அதன் காரணமாக மன அமைதி பாதிக்கப்படுவதும் ஏற்படும். திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற மாதம் இல்லை. குரு பகவானும் சாதகமாக இல்லாததால் தவறான வரனை நிச்சயித்துவிடும் வாய்ப்பு உள்ளதால் முயற்சிகளை ஒத்தி போடுதல் அவசியமாகும். சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணமாகும். உத்தியோகம். ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் பாகிஸ்தானத்தில் சனி பகவானும் நிலை கொண்டுள்ளதால் அன்றாட கடமைகளில் நீங்கள் கடுமையாக உழைக்க நேரிடும். பொறுப்புகளில் தவறுகள் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. பாடுபட்டு உழைத்தும் கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்வது மிகவும் கடினம். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மிதுன ராசியினர் இடைத்தரகர்களால் ஏமாற்றப்படக்கூடும். எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. ஒரு சிலருக்கு பொறுப்புகள் மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. உயர் அதிகாரிகளுடன் அலுவலகம் சம்பந்தமான விஷயங்களை விவாதிக்கும் போது பொறுமையும் சாதுரியமும் அவசியம் தேவைப்படும். விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் செய்யப்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. தொழில் வியாபாரம். மிகவும் ஜாக்கிரதையாகவும் சிக்கனமாகவும் இருக்க வேண்டிய மாதம் எது என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. சந்தை நிலவரத்தில் நியாயமற்ற போட்டிகள் சற்று கடினமாக இருக்கும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறையும். சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் உண்டாகும். உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருள்களின் விலை உயரும். வெளிமாநில தொழிலாளர்களின் நியாயமற்ற கோரிக்கைகள் கவலையை அளிக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் புதிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள கடினமாக பாடுபட வேண்டியிருக்கும். புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். கலைத்துறையினர். சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார். புதனும் ஓரளவே கை கொடுக்கும். மிக கடுமையான நிதி நெருக்கடியில் இம்மாதம் நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். அரசியல் துறையினர். சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருவதால் இம்மாதம் முழுவதும் கட்சியில் ஆதரவு பெருகும். மேல்மட்ட தலைவர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு செவிசாய்ப்பார்கள். இருப்பினும் மறைமுக வருமானம் குறையக்கூடும். மாணவ மாணவியர். கல்விக்கு அதிபதியான புதன் சுபத்துவமான பாதையில் சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பாடங்களில் மனம் படியும். மனதில் தெளிவும் நினைவாற்றலும் மேலிடும். உயர்கல்விக்கு பண உதவி கிடைக்கும். உங்கள் விருப்பத்திற்கேற்ப மேற்படிப்பிற்கு இடம் கிடைக்கும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற விருப்பம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இப்போது நீங்கள் ஈடுபடலாம். நேர்முக தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெற்று விடுவீர்கள். விவசாயத்துறையினர். செவ்வாய், ராகு, சனி பகவான் ஆகிய 3 கிரகங்களும் அனுகூலமாக இல்லை. உழைக்கும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது மிகவும் கடினம். பழைய கடன்களினாலும் கவலை ஏற்படும். சந்தையிலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு உங்கள் சரக்குகளுக்கு விலை கிடைக்காது. பெண்மணிகள். குடும்ப செலவுகளை சமாளிப்பது மிகவும் சிரமமாக இருக்கும். நெருங்கிய உறவினர்களின் மனப்போக்கு வேதனையை அளிக்கும். திருமணத்திற்கு காத்துள்ள பெண்களுக்கு வரன் அமைவதில் பிரச்சனைகள் ஏற்படும். வேலை பார்க்கும் பெண்களுக்கு மேலதிகாரிகளின் கண்டிப்பு கவலையை ஏற்படுத்தும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்காத நிறுவனத்தில் சுமாரான வேலை கிடைக்கும். பரிகாரம். வெள்ளிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் தீபம் ஏற்றுதல் சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் ஆடி 5 காலை முதல் 7 பிற்பகல் வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.